வணக்கம் நண்பர்களே. கோவை மாவட்டத்தில் விஜய் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வென்றார் அப்படின்னா எத்தனை சதவீதம் ஓட்டு அவருக்கு கிடைக்கணும், எத்தனை சீட்டு கிடைக்கும்? அதை ஏஐ மூலமா நாங்க செஞ்ச கணிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. ஏஐ கணிப்பு அப்படிங்கிறது கணினியில நாங்க நம்ம விருப்பத்தை கொடுத்தோம்னா அது தன்னுடைய ரிசல்ட்டை கொடுக்கும். ஏஐ நேரடியாக சீட் எவ்வளவு அப்படின்னு கணிக்காது. எவ்வளவு பெர்சன்ட் வந்ததுன்னா எவ்வளவு சீட்டு கிடைக்கும் நல்லா கவனிக்கணும். அது ஏஐ தான் கணிக்கணும் அவசியம் இல்லை, நீங்களும் கூட கணிக்கலாம். எப்படின்னா 5% வந்தா எவ்வளவு சீட்டு, 10% வந்தா எவ்வளவு சீட்டு, 30% வந்தா எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறது நம்ம கணிக்கலாம். கணினியில கொடுத்தோம்னா அது நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏஐ மூலமான கணிப்பு, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி சொல்ல போகுது. அதுல முக்கியமா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 தொகுதிகள்ல அத்தனை தொகுதிகளையுமே அதிமுக பாஜக அணி தான் ஜெயிச்சது. பாஜக ஒரு தொகுதியை ஜெயிச்சது, கோவை தெற்கு உங்களுக்கு தெரியும். அங்கு வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. எதிர்த்து போட்டிட்டவர் மக்கள் நீதி மையத்துடைய கமல்ஹாசன். ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் கமல்ஹாசன் தோற்றாரு, வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. அது அதிமுகவுடைய கூட்டணியில பாஜக வென்ற ஒரு இடம். அந்த 10 தொகுதிகளையும் அதிமுக பாஜக அணி தான் ஜெயிச்சது. அத்தனை தொகுதிகளுமே திமுக தோத்தது. தொண்டாமுத்தூர் உங்களுக்கு நல்லா தெரியும், எஸ்பி வேலுமணியோட தொண்டாமுத்தூர் தொகுதியில தான் அதிக அளவுக்கு வாக்கு வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்சது. மற்ற தொகுதியெல்லாம் கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்தாங்க. இந்த வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக களத்தில் குதிக்கிறது, களத்தில் இறங்குகிறது. அவங்களுக்கு இந்த கொங்கு மண்டலத்துல முக்கியமான பகுதியான கோவை மாவட்டத்துல எத்தனை தொகுதிகள் கிடைக்கும், எத்தனை சதவீதம் கிடைத்தால் எத்தனை தொகுதிகள் கிடைக்கும், அதற்கான காரணங்கள் முக்கியமா என்ன இருக்கும், அங்க இருக்கின்ற பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் எப்படி அணுகும், விஜய் எப்படி அணுகுவாரு அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு, விஜயோட கட்சிக்கு ஒருவேளை 8% ஓட்டு கிடைத்தால் கோவை மாவட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா 0 to 1 சீட் இதுதான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 0 கிடைக்கும், கிடைச்சா ஒரு சீட்டு கிடைக்கும், அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா 8-12 தானே. அப்ப என்ன ஆகுன்னா 2 பெரிய கட்சிகள், 2 பெரிய கூட்டணியோடைய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய சக்தியாக விஜய் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 8-12% இருந்துதான் பிரிப்பார். அது என்ன ஆகும்னா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். இது கூட எங்க கான்சன்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக நகர்ப்புற பகுதிகளில், கோவை வடக்கு தெற்கு இந்த மாதிரி பகுதிகளில், கொஞ்சம் வெளிப்புற பகுதியை கிராமப்புற பகுதியில் போனாங்க அப்படின்னா நகர்ப்புறம் போகிற பட்சத்துல இன்னும் கூட ஓட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்கு. 8-12 முக்கியமாக கவுண்டம்பாளையம், சூலூர் இங்கெல்லாம் போனா குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணங்கள் இதுவாக இருக்கும். ஒருவேளை விஜய் கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு 18-25% ஓட்டு கிடைச்சது அப்படின்னா கோவை மாவட்டத்துல என்ன ஆகும்? எங்க இருந்த ஓட்டு எடுப்பாங்க? அதிக அளவுக்கு நகர்ப்புறத்தை எடுப்பாங்க, நகரத்திலிருந்து எடுப்பாங்க. முக்கியமா கோவை தெற்கு வடக்கு, கொஞ்சம் பார்த்தோம்னா சூலூர் சிங்காநல்லூர் இங்க எடுப்பாங்க. அதுல என்ன ஆகும், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக இருந்து கிட்டத்தட்ட 60% ஓட்டு எடுத்துடுறாங்க. அதிமுக அங்க ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க இருந்து 25% ஓட்டு எடுத்துடுறாங்க. நல்லா கவனிக்கிறோம். அதிமுக கொஞ்சமோ திமுக நிறையாவும் அந்த சீட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கிற சமயத்துல ஓட்டு ஜெயிக்கிறது, சீட்டு ஜெயிக்கிறது கூட அதிக அளவுக்கு நகர்ப்புற சீட்டா தான். 18-25% ஓட்டு கிடைச்சது அப்படின்னா 3-5 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 3-5 சீட்டுங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகர சீட்டுகள் தான். கோவை வடக்கு தெற்கு, அப்புறம் சிங்காநல்லூர், சூலூர் இந்த இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே திமுக ஓட்டு வாங்குறது. அதிமுக கிட்ட இருக்கிற சீட்டு தான். ஆனா திமுக ஓட்டு அதிகம் வாங்குறதுனால அது அதிமுகவுடைய சீட்டுகளை விஜயோட கட்சி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 18-25% ஓட்டு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விஜயோட முகம், அவருடைய பிரபல்யம். அதே மாதிரி அங்கு இருக்கின்ற ஓட் டிரான்ஸ்பருக்கான வாய்ப்புகள், இந்த ஓட் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி சரியான கேண்டிடேட் செலெக்ஷன், பூத் மேனேஜ்மெண்ட், கரெக்டா போய் பூத் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா கட்சிக்கு பூத் லெவல் அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு. அதெல்லாம் சரியா மேனேஜ் பண்ணாங்கன்னா அவங்களால 18-25% அளவுக்கான ஓட்டு வாங்க முடியும். 3-5 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு 30-35% ஓட்டு கிடைச்சது அப்படின்னா அது ரொம்ப ஒரு வலுவான நிலையில் இருக்கும்.
ஒரு கட்சிக்கு ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி நடக்குது அப்படின்னா 30-35% ஓட்டு கிடைச்சதுன்னா சீட்டு ஜெயிச்சிடும். அப்படி இருக்கிற சமயத்துல தமிழக வெற்றி கழகத்திற்கு யார்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கும் நல்லா கவனிக்கணும். இந்த சமயத்துல முதல்ல நான் சொன்னோம், நம்ம திமுக அதிக ஓட்டு வாங்கும்னு. 30-35% தமிழக வெற்றி கழகத்திற்கு அங்கு கோவை மாவட்டத்துல ஓட்டு கிடைக்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட 40% திமுக வாங்கும், 35% அதிமுக வாங்கும். அதிமுக அதிக ஓட்டு வாங்குகிற பட்சத்துல தான் 30-35% தமிழக வெற்றி கழகம் அடைய முடியும். அப்புறம் மற்ற கட்சிகள், இப்போ முக்கியமாக நாம் தமிழர் கட்சி, அப்புறம் சிறிய கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு 7-8-10% ஓட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 8-9 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோவை மாவட்டத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 இடங்கள் இருக்கு. 30-35% விஜய் கட்சிக்கு கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட அத்தனை தொகுதிகளையுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். என்ன காரணம்? மறுபடியும் சொல்ல போனா அவருடைய விஜயுடைய பிரச்சார பல் அங்கே கொங்கு மண்டலத்துல அவர் அடிக்கடி போறாரு. முக்கியமா கரூருக்கு அப்புறம் மறுபடியும் ஈரோடு போனது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கு அவருக்கு பெருகுகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு மாற்றத்திற்கான விருப்பம். சிறந்த கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட் என்னன்னா அந்த ஊர்ல இருக்கின்ற பிரபலமான மனிதர்களை அங்கு வேட்பாளராக நிறுத்துவது, அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பது, அவர்கள் நன்றாக பணம் செலவழித்து தேர்தலை சந்திப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பூத் மேனேஜ்மெண்ட், நல்ல பிரச்சாரம், எல்லோருக்கும் சென்று சேர்கின்ற அளவுக்கான ஒரு பிரசன்ஸ், நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கணும். அவங்க இந்த கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை இடங்களுமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல என்னன்னா நகரம், நகர்ப்புறம், கிராமம் எல்லாம் சேர்த்து தமிழக வெற்றி கழகம் அத்தனை சீட்டு ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும் முக்கியமாக தொண்டாமுத்தூர், வால்பாறை இதெல்லாம் ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும் ஒருவேளை ஜெயிச்சது அப்படின்னா. ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தொண்டாமுத்தூர்ல கடந்த தேர்தலில் வேலுமணி நல்ல அளவுக்கு ஓட்டு வாங்கினாரு, ஒரு மார்ஜின் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வால்பாறையும் ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி எந்தெந்த தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணுனா நகர் தொகுதிகளை. ஏன்னா நகர்ப்புறங்களில் அதிக அளவுக்கான அவருக்கான ஒரு தாக்கம் இருக்கு, நகர தொகுதிகள் அதிக அளவுக்கு தாக்கம் இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஓட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா சிறு குறு தொழில்களுடைய முடக்கம், ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையலையோ, இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி அங்கு இருக்கின்ற அதிக அளவுக்கான சுற்றுச்சூழல் கேடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நகரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு, கோவை வளர்ந்துட்டு இருக்கு. ஆகவே இன்னும் சிறந்த அளவுக்கான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறது. அதுக்கப்புறம் அதிக அளவுக்கான கன்ஜெஷன், உங்களுக்கு தெரியும், கோவையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா நகரங்களும் அப்படி வளர்ந்து வர நகரங்கள் எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டட் சிட்டியா இருக்கு. ஏன்னா அதிக அளவுக்கு கொஞ்சம் குறுகிய சாலைகள், கொஞ்சம் பாலங்களும் குறுகிய இருக்கிறது, ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பாங்களா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு அந்த வெற்றியை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 4 மாதங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு, எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, எங்கெங்க பிரச்சாரம் பண்ண போறாங்க, இதெல்லாம் சேர்த்து தான் அங்கு விஜய் வெல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்னொன்னும் இருக்கு, எதிர் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, இது புதிய கட்சி. அதிமுக, திமுக எல்லாம் அப்படியே பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தேர்தலை சந்திக்கிற கட்சிகள். ஆகையால விஜயுடைய பிரச்சார பலத்தை, அவருடைய முகத்தினுடைய ஒரு வலிமையை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான அத்தனை யுத்திகள் அவங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பலமுறை தேர்தலில் நின்று அனுபவப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்த வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேர்தல் உத்திகளை, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நல்லா செய்வாங்க. அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து ஓட்டை பறித்து கொண்டு போவது ரொம்ப சிரமம். அவங்களுக்கான எல்லா மெக்கானிசமும் சிறப்பா இருக்கு. கடைசி தொண்டன் வரைக்கும் எல்லா விஷயங்களும் கொண்டு சேர்க்கக்கூடிய அம்சங்களை ரொம்ப சீக்கிரமே துவங்கிடுவாங்க. இதெல்லாம் விஜய்க்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத பொறுத்துதான் அவருக்கு வரப்போற தேர்தலில் நாம சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே ஏஐ கணிப்புகள் தான். அந்த ஏஐ கிட்ட சொல்லி நம்ம வாங்குறது, ஏஐ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆகையால வருகின்ற தேர்தல் நெருங்க நேரடியாக நம்மளே சென்று கணிப்புகளை நடத்தக்கூடும். இனி வருகின்ற நாட்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு விஜயோட கட்சி வளர வாய்ப்பு இருக்கு என்பதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.